எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது பனானா கீ பராத்தா. நேந்திரப்பழம், கோதுமை மாவு, நெய் இதெல்லாம் சேர்த்து செய்கிற வித்தியாசமாக இருக்கிற ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு ஸ்நாக்காக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 பெரிய நேந்திரப்பழம் எடுத்துருக்கு. கரெக்டான அளவுக்கு பழுத்த நேந்திரப்பழம் தான் 300லிருந்து 350 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்ம இது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமருக்குள்ளே ஆவியில் 8 to 10 நிமிஷம் நேந்திரப்பழத்தோட சைஸுக்கு தகுந்த மாதிரி டைம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இது வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு. ஆற விட்டுக்கலாம். அது ஆறுறதுக்குள்ள மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 8 மீடியம் சைஸ் பராத்தா ரெடி பண்ணுறதுக்கான மாவு தான் நம்ம எடுத்துருக்கிறது. நேந்திரப்பழம் அதே அளவுக்கு தான் எடுத்துருக்கு. 4 பேருக்கு சாப்பிட்டுக்கலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சாதாரணமாக இருக்கிற பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிருக்கு. இப்போ இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்காக நேந்திரப்பழம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. இது கூட சேர்க்கறதுக்காக 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் இதே மாதிரி மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு ஒரு டைம் நல்லா பவுடர் பண்ணி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நேந்திரப்பழம் நல்லா ஆறி இருக்குது. தோல் எடுத்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு அரைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி ஆகி போயிடும். நல்லா வெந்து மேஷாக இருக்குது. இது கூடவே இனிப்புக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூடி சேர்க்கிறேன். நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் கூடவே நல்ல டேஸ்ட்டு மணத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூடி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது டேஸ்ட்டுக்காக சர்க்கரை சேர்க்கிறதா நல்லது. வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் மறுபடியும் நம்ம இது சூடு பண்ண போகிறேன். அப்போ வெல்லத்தோட டேஸ்ட்டு மாறிடும். சர்க்கரை சேர்க்கிறதா டேஸ்ட்டுக்கு நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பேனுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கு. நெய் சூடானதுக்கு பிறகு நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பனானா மிக்ஸ் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நெய் ஃபுல்லாக இந்த நேந்திரப்பழத்துக்குள்ளே அப்சர்வ் ஆகணும். நேந்திரப்பழம் மேஷ் பண்ணும்போது வேக வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். அந்த ஈரம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் இதே மாதிரி திக்காக வந்துடும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. பாத்திரத்துக்குள்ளே மாற்றி ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஈக்குவலாக இருக்கிற 8 போலாக நான் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இதோட கணக்கு எப்படின்னா, இந்த உருண்டையோட சைஸும் நம்ம கட் பண்ணுற அந்த மாவு இருக்குது இல்லைங்களா, கோதுமை மாவு, அதோட சைஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம பராத்தைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், மாவு அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கிற 8 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. விரிச்சு எடுத்துக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த கோதுமை மாவுக்குள்ளே லைட்டாக போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூரியோட சைஸுக்கு விரிச்சிக்கலாம். இது போதும். இப்போ இது கரெக்டாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த நேந்திரப்பழத்தோட மிக்ஸ் வச்சிருக்கு. எல்லா சைடும் நல்லா இதே மாதிரி அமர்த்தி லாக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம இது விரிக்கும் போது இதுக்குள்ளே இருக்கிற மிக்ஸ் ரொம்ப அதிகமாக வெளியே வரக்கூடாது. அப்போ நமக்கு விரிச்செடுக்க முடியாமல் போயிடும். அதனால பார்த்து நல்லா லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மாவு தடவி விட்டு இது லைட்டாக அமர்த்தி விரிச்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கெல்லாம் விரிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அமுத்தி விரிக்கக்கூடாது. இதுக்குள்ளே ஃபில்லிங் இருக்குது. ஃபில்லிங் நல்லா சாஃப்டாக இருக்குது. அது வெளியே வந்துடும். அது கண்டிப்பாக கொஞ்சம் வெளியே வந்துடுவேன். ஆனால் ரொம்ப அதிகமாக வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் ஒரு சைடு கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. அதே மாதிரி வரும்போது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். விரிச்சு எடுத்து நம்ம அதுக்கு மேலே நெய்யெல்லாம் தடவி செய்யும்போது கொஞ்சம் அதுக்குள்ளே இருக்கிற ஃபில்லிங் வெளியே வரும்போது அந்த பராத்தைக்கு இன்னும் ஒரு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இப்போ நான் விரிச்சது பாருங்கள், ஒரு சைடு ஃபில்லிங் கொஞ்சம் வெளியே தெரியுது, இன்னொரு சைடு கரெக்டாக இருக்குது. இது நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனுக்குள்ளே மறுபடியும் கொஞ்சம் நெய் தடவி இருக்குது. இது நெய்யில் செய்யணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆயிலில் செஞ்சு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நேந்திரப்பழம் நெய் சேரும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். மலபார் ஸ்பெஷல் ரெசிபீஸில் நிறைய இருக்குது. நேந்திரப்பழம் நெய் சேர்த்து செய்கிறது நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கு. அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பராத்தா 2 சைடும் திருப்பி போட்டு மேலேயும் கொஞ்சம் நெய் தடவி விட்டு வேக விட்டுருக்கு. நெய் நிறைய ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. ஆனால் ஆயில் ஊற்றி செய்யாதீங்க. ஆயில் ஊற்றி செஞ்சு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நேந்திர பழத்தில் தான் இந்த ஒரு ரெசிபி கரெக்டாக கிடைக்கும். வேறு எந்த பழத்திலும்
நம்ம வேக வச்சு எடுக்கும்போது இந்த அளவுக்கு கரெக்டாக செய்ய முடியாது. இன்னொரு விஷயம், நேந்திரப்பழம் எடுக்கும்போது பச்சையாக இருக்கிறத எடுக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக பழுத்து கருப்பு கலராக போனதும் எடுக்கக்கூடாது. கரெக்டான அளவுக்கு பழுத்ததை எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பராத்தா நல்லா செஞ்செடுக்க முடியும். 8 பராத்தையும் நம்ம செஞ்செடுத்துருக்கு. சூடோடையே வேணா சாப்பிட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.